முத்தழகு, வீட்டுக்குள்ள வா. முத்தழகு, வாசப்படி வரைக்கும் வந்தாச்சு, வீட்டுக்குள்ள போலாம். வாமா. வாமா, வா. அக்கா, அவங்க வராங்க. வந்துட்டோமா? வாங்க வாங்க. டே காளி, நீ போய் அபியை கூட்டிட்டு வா. சரிக்கா. அபி, முத்தழகு, உங்க 2 பேர் வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவம் ரொம்ப மோசமானதுதான். தாம் புருஷனை இன்னொரு பொண்ணு கூட பங்கு போட்டுக்க எந்த பொண்ணுமே விரும்ப மாட்டா. ஆனா இப்ப நீங்க 2 பேரும் புருஷனை பங்கு போட்டுக்க வேண்டிய சூழ்நிலையில வந்து நிக்கிறீங்க. இதுக்கு சஞ்சீவியை முழுசா குத்த சொல்ல முடியாத. ஏன்னா சஞ்சீவ் முத்தழகு கழுத்துல தாலி கட்டும்போது அவனுக்கு தான் சஞ்சீவுங்கிற விஷயமே தெரியாது. தன்னை பாண்டியாதான் அவன் நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஒருவேளை சஞ்சீவ் முத்தழகு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தான் பாண்டியில சஞ்சீவுங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா முத்தழகு கழுத்துல தாலி கட்டியிருக்க மாட்டான். இந்த விஷயத்த அபி, முத்தழகு, நீங்க 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கணும். சஞ்சீவ் தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. தெரிஞ்சு தப்பு பண்ற மாதிரி என் பிள்ளைய நான் வளர்க்கல. நடந்த விஷயத்த நம்மளால இனி மாத்த முடியாது. இனி நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோம். அபிதா சஞ்சீவுக்கு முதல் மனைவிங்கிறதுனால சஞ்சீவ் அபி கூடவோ இல்ல சம்பந்தம் இல்லாம முத்தழகு இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டாங்கிறதுக்காக முத்தழகு கூடவோ இவனை அனுப்பி வைக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அபி, முத்தழகு 2 பேருக்குமே சஞ்சீவ் சொந்தம். அதனால நீங்க 2 பேரும் அனுசரிச்சு சஞ்சீவ் கூட ஒன்னா சேர்ந்து வாழ பாருங்க. அபி, புருஷன் இல்லாதவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். சஞ்சீவ் இல்லாம
அந்த வலியை ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிருக்க. இப்ப நீ சஞ்சீவ முழுசா உரிமை கொண்டாடி அந்த வலியை முத்தழகுக்கு கொடுத்துறாத. அபி, என்ன அபி, எதுவுமே சொல்லாம போற? இனி நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே. எனக்கு விருப்பம் இல்லாட்டியும் என் குழந்தைக்காக நான் இதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். எல்லாம் என் விதி. அபி, முத்தழகு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். நீ இன்னைக்கே போய் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துற. அத்தை, நானும் அபி மாதிரி தான். எனக்கு என் புருஷனை இன்னொரு பொண்ணு கூட பங்கு போட்டுக்க விருப்பம் இல்ல. சஞ்சீவை ஏன் கூட அனுப்பி வைங்க. அப்படி சொல்லாத முத்தழகு. ஒரு பொண்ணு வாழ்க்கையை அழிச்சு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிறது பாவம். அந்த பாவத்தை நாம பண்ண வேண்டாம். இந்த பிரச்சனையை இதோட விடுறதா நமக்கு நல்லது. ஆமா முத்தழகு, சீதாம்மா சொல்றதுதான் சரி. சஞ்சீவ் தம்பிய கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன்னா கடைசியில அந்த தம்பியே உனக்கு கிடைக்காம போயிடலாம். இந்த வீட்ல இருக்க ஒத்துக்க முத்தழகு. முத்தழகு, இந்த வீட்ல இருக்க ஒத்துக்கம்மா. முத்தழகு, அபிய மாதிரியா நானும் உன்னை பாக்குறேன். ஒத்துக்கோ முத்தழகு. ஒத்துக்கோ முத்தழகு. சொன்னா கேளு, ஒத்துக்க. முத்தழகு, என்ன முத்தழகு இப்படி அடம் பிடிக்கிற? சொன்னா கேளு முத்தழகு. முத்தழகு ப்ளீஸ்மா, ஒத்துக்கோமா. என்ன ஸ்ரீஜா, குடும்பமே சேர்ந்து முத்தழகு இந்த வீட்ல இருக்க வைக்க பாக்குது. முத்தழகு இந்த வீட்ல இருக்க ஒத்துப்பாளா? இருமா பார்க்கலாம். சரி, ஒத்துக்கிறேன். சஞ்சீவ், முத்தழகு கூட அவ வீட்டுக்கு போய் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துற. ஆ சரிம்மா. அம்மா, அபிகிட்ட சொல்லிட்டு போறேம்மா. அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். டே காளி, அக்கா. நீ சஞ்சீவ் கூட போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ண. சரிக்கா, வா மாப்ள. வாங்க மாமா. வாங்க. உள்ளவா முத்தழகு. வா முத்தழகு.
முத்தழகு. தயங்காத முத்தழகு, வீட்டுக்குள்ள வா. முத்தழகு, வீட்டுக்குள்ள வா. சஞ்சய், ஆ? முத்தழகா அவ ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிம்மா. போமா. வா. முத்தழகு, இதான் ஒரு ரூம். போமா. சஞ்சீவ், அபிய போய் பாருடா. அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. அபி, அபி, என்ன ஸ்ரீஜா, சஞ்சீவ் பண்ற ஆள்மாறாட்ட டிராமா அபி முத்தழகுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க 3 பேருக்குள்ள பிரச்சனை வந்து முத்தழகு சண்டை போட்டு சஞ்சீவை கூட்டிட்டு போயிடுவான்னு நாம பிளான் பண்ணோம். எல்லாம் சரியா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சீதா உள்ள வந்து அபி முத்தழக சமாதானப்படுத்தி முத்தழக இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நம்ம பிளான கெடுத்துட்டா. ச்சே, நம்ம பிளான் எல்லாம் வீணா போச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது ஸ்ரீஜா? மா, அத்தை நம்ம பிளான கெடுத்து விட்டாலும் அபி சஞ்சீவ பிரிக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குமா? சான்ஸ் இருக்கா? எப்படி? முத்தழகு அபி மாதிரி சுய புத்தி உள்ளவ இல்ல, சொல் புத்தி உள்ளவ. அதோட முத்தழகுக்கு இந்த வீட்ல ஆதரவுனா நாம மட்டும்தான். நாம முத்தழகு கிட்ட பேசி நம்மள நம்ப வச்சு நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டோன்னு வைய, அது போதும். அதுக்கப்புறம் ஈஸியா முத்தழக வச்சு அபி சஞ்சீவ பிரிச்சிடலாமா? நல்ல பிளான் ஸ்ரீஜா. ஐயோ, இவன் எப்ப வந்தா? நானும் ஸ்ரீஜாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டிருப்பானோ? எப்ப வந்த சந்தோஷ்? இப்பதான் வந்த. அம்மாவும் பொண்ணு என்ன பிளான் போட்டுட்டு இருக்கீங்க? பிளானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே சந்தோஷ். நானும் ஸ்ரீஜாவும் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சும்மாவா? இப்போதான் ஏதோ பிளான் என் காதுல விழுந்துச்சு.
ஓஹோ அதுவா? அது பிளான் இல்ல சந்தோஷ், ஃபினாயிலு. இந்த வீட்டு வேலைக்காரி கிட்ட சொல்லி ஃபினாயில போட்டு வீட்டை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதானே பார்த்தேன். நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லாட்டியே ஏதாவது பிளான் போட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி குடும்பத்தை ரெண்டா பிரிக்கணும்னு நினைக்கிற ஆள் நீங்க. இப்போ வெறும் வாயை மெல்றவனுக்கு வீடா கிடைச்ச மாதிரி நம்ம வீடு முழுக்க ஒரே பிரச்சனையா இருக்கு. இப்போ நீங்க சும்மா இருப்பீங்களா? ஏதாவது பிளான் போட்டு புதுசா நம்ம வீட்ல நீங்க 2 பேரும் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வரணும்னு நினைச்சீங்க, அப்புறம் 2 பேரும் திருவோடி ஏந்தி தெருவுல தான் நிக்கணும். பாத்துக்கோங்க. என்ன நீ எங்களை மிரட்டுறதுலயே இருக்க? இந்த வீட்ல நடக்கிற மத்த விஷயத்தெல்லாம் கேட்காத. என்ன விஷயத்த நான் கேட்கல? உன் தம்பி சஞ்சீவ் ஒரு பொண்ணுக்கு 2 பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு என்னால வெளிய தலையே காட்ட முடியல. காட்டாத. என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி எனக்கும் என் தம்பிக்குமே பிரச்சனை கொண்டு வர பாக்குறியா? அப்படியே ஓங்கி வச்சேன்னு பாத்துக்க, உன் கண்ணம் பழுத்துரும். அபியும் சஞ்சீவும் நிம்மதியா வாழாம இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க ஆரம்பிச்சு வச்ச இந்த பிரச்சனை தான் இப்போ இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. அபி சஞ்சீவோட வாழ்க்கையில இனிமே உங்களால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இது வரைக்கும் இருந்த மாதிரி நான் இனிமேலும் இருக்க மாட்டேன். உண்மையாவே உங்க 2 பேரையும் தெருவுல நிக்க வச்சு திருவோட ஏந்த வச்சிருவேன். ஜாக்கிரதையா இருங்க. என்ன ஸ்ரீஜா இவன் மைதா மாவு ஒன்னு அடிக்கிறதுக்கு கைய ஓங்கி ஓவரா நம்மள மிரட்டிட்டு போறான். உண்மையாவே இந்த மைதா மாவு நம்மள நடுத்தெருவுல நிக்க வச்சு திருவோடு ஏந்த வச்சிருவானோ? மா அவன் கிடக்குறாமா. நாம முத்தழக எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரலான்னு யோசிக்கலாம். போன்ல யாருன்னு பாருமா. ஏங்க முத்தலகு தாங்க சரி, phone அட்டன் பண்றா. பண்ணி பேசு. முத்தலகு அம்மா முத்தலகு என்னாச்சு? ஏன் அழற? என்னடி ஆச்சு? ஏன் அழற? சொல்லடி, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி அழற? நம்ம பாண்டி மாமாவா நினைச்சிட்டு இருந்தது பாண்டி மாமாவே இல்ல, சஞ்சீவ் சார்.